ஸ்டார்ட் பண்ணலாங்களா? வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது மீடியா அப்படின்னாலே கொஞ்சம் பயந்தாங்க. சரி, ஓகே, ஆரம்பிச்சாச்சு. நேச்சர் லெவல் தான், அந்த கான்செப்டில் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்தோம். சரி, டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்ன போடுறது அப்படின்னு யோசிக்கும்போது நானே தாங்க யோசித்து போட்டேன். இணையத்தில் உங்கள் இல்லங்களில் உங்கள் இதயங்களில் உங்கள் அபிப்பிரியா நேச்சர் லவ்வர் அப்படின்னு ஆரம்பிச்சுங்க. கிட்டத்தட்ட 1 year ஆச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் சொல்லுவாங்க மீடியாவில் போஸ்ட் பண்ணுறா அப்படி இப்படின்னு. இப்போ பிரியா உங்கள் வீடியோ எப்போ வரும், எந்த லொக்கேஷனில் எடுக்கிறீங்க, ஓகே நீட்டாக இருக்குது, வீட்டில் குழந்தைங்கள்லாம் உன்னை கேட்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸை விட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் அக்கா பார்க்குறாங்க, அம்மா பார்க்குறாங்க, குழந்தைங்க பார்க்குறாங்க அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஒரு ஃபோனில் இத்தனை பேரோட எல்லா மீடியாலேயும் போஸ்ட் பண்ணி என்னோடய ஃப்ரெண்டு நண்பர்கள், என்னோடய யூடியூப் நண்பர்கள், ஃபேஸ்புக் ஹாப்பி தீபாவளிங்க, ஃபேஸ்புக் நண்பர்கள் எல்லாருமே இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம புதினாவும் மல்லியும் போட்டுக்கலாங்க. பச்சை மிளகாய் போட்டு சேர்த்து வதக்கிக்கலாங்க. பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் ஊட்டியில் எங்கள் கொழுந்தனார் செய்வாருங்க. அந்த பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுதாங்க பிரியாணியே. இப்போ வாஷ் பண்ணி வச்சு சிக்கன் போட்டுக்கலாங்க. சிக்கன் போட்டு கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா அரிசி போட்டு உப்பு போட்டு தண்ணி தாங்க கொஞ்சம் பதமாக வைக்கணுங்க. பாதி ரெடி ஆயிடுச்சுங்க, முக்கால்வாசி. கரெக்டாக நம்ம பதத்தில் இறக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பிரியாணி ரெடி தாங்க. என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிட்டது எல்லாமே என் வீடு தாங்க, என்னோடய மாமியார் வீடு தாங்க. எங்கள் அத்தை இப்போ உயிரோடு இல்லை. எங்கள் அத்தை தான் என்னை எல்லாம் வளர்த்தது, பார்த்தது எல்லாமே எங்கள் அத்தை தான். எந்த ஒரு நல்ல நாள்லேயும் நான் பெரிய நாயக்க மதத்தில் இருக்க மாட்டேன், ஊருக்கு போயிடுவேன். எங்கள் ஃபேமிலி தான் எல்லாமே. இந்த வருஷம் எங்கள் அத்தை உயிரோடு இல்லை, நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் இப்போ பண்ணுறது 1.5 கிலோ அரிசி, 1.5 கிலோ சிக்கனுங்க. வீடியோ பார்த்துட்டு பிரியாக்கா அது போடல இது போடல நாளைக்கு கமெண்ட் பண்ணிங்க, ஆஃபீஸில் கமெண்ட் பண்ணுவீங்க, பார்த்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு கொஸ்டின் அதிகமாக என்கிட்ட கேட்குறீங்க. காலையில் போட்ட ட்ரெஸ்லேயே ஒரு வீடியோ போட்டுட்டு வந்துடுறீங்க. பெருசாக வந்து நிறைய யூடியூபர்ஸ் டெய்லி ஒரு சாரீ போட்டுட்டு அதுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி மேக்கப் பண்ணி அப்படி தான் வீடியோ போடுறாங்க. பிரியாக்கா கேஷுவலாக போடுறீங்க அப்படின்னா, எப்போதுமே கேஷுவல் தாங்க மக்களுக்கு பிடிக்கும். அவங்க வந்து எப்போதுமே ரியலாக இருக்கிறது தான் விரும்புவாங்க. நான் இப்படி தான் ரியலாக தான் பண்ணுறேன். அதில் இன்னொன்று ஹைலைட் என்ன அப்படின்னா, என்னோடய சாரீ கட்டி வீடியோ போடு, என்னோடய ஜுவல்லு கொடுக்குறேன், நீங்கள் வீடியோ போடுன்னு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் மக்கள் வந்து நம்ம சாரீ கட்டி நம்ம தலை சீவி நம்ம இது பண்ணினா தான் இவங்க ஜெயிப்பாங்க, இவங்க அந்தளவுக்கு செலவு பண்ணால் தான். அப்படி இல்லை, என்ன யாருக்கு பிடிக்குதோ என்னோடய வீடியோஸு அதுக்கு தான் நம்மளுக்கு. இது தவிர நம்ம வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி தான் பண்ணணும், இவ்வளோ செலவு பண்ணி தான் வீடியோ பண்ணணும் அப்படியெல்லாம் இல்லைங்க. ஃபைனலி நம்ம பிரியாணி 90% ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு ஃபங்க்ஷனில் எடுக்கிற ஃபோட்டோஸ் ஆகட்டுங்க, ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒரு விசேஷம் அப்படின்னாலும் எல்லா எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக ஒரு இடத்துல போய் சேவாக இருக்கும். நம்ம எப்போ வேணாலும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டில் தாங்க எல்லா பிக்சரும், ஒவ்வொரு பிக்சருக்கும் உயிர் இருக்கிற மாதிரி தான் வச்சுருப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸோட வேறு கம்பெனியில் வேறு மேரேஜ் போவோம், அதெல்லாம் வந்து ஒவ்வொன்றுமே வந்து எப்போனாலும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் தான். யூடியூப்பில் பணம் வர்றதுக்காக தான் பண்ணுறா அப்படியெல்லாம் இல்லைங்க. நான் காலையில் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் போகணும், ஈவினிங்க்கு ஷாப்புக்கு போகணும், சண்டே ஃப்ரீ டைமில் நான் வந்து வீடியோஸ்க்காக போகிறேன்.
அப்படி தான் போகுது. அது என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக மட்டும்தான். ஆனால் இவ்வளோ ரீச் ஆவேன் நான் வந்து யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, த்ரெட் ஆப்பு, இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் அபி 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 ஓகே அபி பிரியாங்களா நீங்கள் அப்படின்னு இப்போ பார்க்கும்போதோ பேசும்போதோ வீடியோ வரலைனாலும் கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இத்தனை பேரை ஃப்ரெண்ட்ஸ் நான் ரீச் பண்ணியிருக்கேன். நான் ஒரு மூலையில் ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிற ஆள் தாங்க. பெருசாக வந்து ஒரு இதாக இருக்க மாட்டேன். ஆனால் ஒரு விஷயத்தில் நம்ம இறங்கிட்ட இத்தனை பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, ஹாப்பியாக இருக்குது, இவங்க என்னை தேடுறாங்க, இவங்க என்னை பார்க்குறாங்க, இத்தனை பேர் ஃபோனில் நான் இருக்கேன் அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்குதுங்க. இந்த தீபாவளி ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுறேன். அப்புறம் இந்த சேனலில் வியூஸ் போகல, எனக்கு சப்ஸ்கிரைபர் ஏறலை அப்படின்னு என்னை வந்து கொஞ்சம் பேர் சொல்கிறாங்கங்க. அவங்களுக்கு உண்டான பதிவு இது. எப்படி வேணாலும் வீடியோ போடலாம். சப்ஸ்கிரைபரும் வியூஸு ஏறுறதுக்கு என்ன மாதிரியான சாங் போட்டாலும் வியூஸும் போகும், சப்ஸ்கிரைபர் ஏறுவாங்க. நான் அப்படி பண்ணக்கூடாது, நமக்கு அப்படி வேண்டாங்கிறனால ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு கிளிப்பிங்கும் வீடியோ கிளிப்பிங்கும் பார்த்து மூவ் பண்ணுறேன். எனக்கு அது போதும். சரிங்களா? என்னை குத்தி காமிக்கிறது, பின்னாடி பேசுகிறது, உனக்கு இன்னும் சப்ஸ்கிரைபர் ஏறல, வியூஸ் போகல அப்படின்னு பேசுகிறது, அதையெல்லாம் விட்டுருங்க. நான் இப்படியே போய்க்கிறேன். ஃபைனலி பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்களா, சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், நல்லா தான் பண்ணியிருக்கேன். புது ட்ரெஸ் போட்டு பட்டாசு வெடிக்கிறது ஒரு வீடியோ போட்டுடலாம். பாய், ஹாப்பி தீபாவளி. எப்போதும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.